அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு பிச்சைக்கார பையன். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஒண்ணா நம்பர் பொறுக்கின்னு. அவன் கூடலாம் எப்படி ஒரு பொண்ணு வாழ்றான்னே தெரியல. இந்த மாதிரி நிறைய பேர் ஒருத்தவங்கள பற்றி முழுசாக தெரியாமல் போகிற போக்கில் ஒரு ஜட்மெண்ட்டை போட்டுட்டு போகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. உண்மையை சொல்லணும்னா நானுமே ரொம்ப நாளைக்கு அப்படி தான் இருந்தேன். இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஒருத்தன் உசுறு கொடுத்து ஓடி சிறுத்தை மாதிரி பாஞ்சு கேட்ச் பிடிக்க போய் அதை மிஸ் ஆன உடனே கமெண்ட்ரியில் இருக்கிறவங்க அடைச்ச ஒரு நல்ல கேட்சை மிஸ் பண்ணிட்டானேன்னு அவன் போட்ட எஃபர்ட்டை யோசிக்காமல் ஈஸியாக சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நானும் ஒருத்தவங்களை பார்த்த உடனே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நல்ல நல்ல நண்பர்களையும் மனிதர்களையும் பார்க்க வரைக்கும் கொஞ்சம் புத்தி வளர்கிற வரைக்கும் நான் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்தேன். இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன், ரேண்டமாக ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசுறது, கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணுறதுலாம் எனக்கு மலையேற காரியம். சுட்டு போட்டாலும் வராது. அதனால தான் நான் ஒரு அக்ரெசிவ் ஸ்பெக்டேட்டர் மாதிரி ஒருத்தவங்களை பற்றி முழுசாக தெரியாமல் நானே ஒரு கன்க்ளூஷன் வந்து அவங்கக்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிடுவேன். இதை ஒரு இன்விசிபிள் டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது இல்லை ரேண்டமாக ஒரு இடத்துல 4-5 பொண்ணுங்க ஒன்றா சேர்ந்து சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு காமெடி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிக்காமல், பாத்தியா எல்லா பசங்களோட அட்டென்ஷனும் அவங்க பக்கம் திரும்பணுன்றதுக்காக எப்படி சத்தம் போட்டு சிரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ ஏன் டிராஃபிக்கில் பைக்கில் வேகமாக ஒருத்தவன் கட்டடிச்சிட்டு போகும்போது அவனுக்கு என்ன அவசரமோன்னு யோசிக்காமல் போகிறான் பாத்தியா சாவுராக்கி, அவன் மட்டும் சாவாமல் மற்றவங்களையும் சாவடிக்க போகிறான்னு நம்மளை எத்தனை பேர் திட்டியிருப்போம். நான் என்ன அவனுக்கு கேட்குற மாதிரியா திட்டுறேன், ஏன் திருப்திக்கு எனக்குள்ளே சொல்லிக்கிறேன். இது என்னமோ பெரிய கொலகுத்த மாதிரி சொல்கிறேன் தானே யோசிக்கிறீங்க. இதே மைண்ட் செட்டில் தான் நானும் இருந்தேன். பட் இது ஒரு டாக்ஸிக் மைண்ட் செட். இதனால் நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸை, மனிதர்களை, அவங்களோட ஒரு ரேண்டம் செயலை வச்சு அவங்க இப்படி தான்னு நானே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்து அவங்கள அவாய்ட் பண்ணி நல்ல நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. பட் இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி. சின்ன வயசில் ஒரு 7th 8th படிக்கும்போது என் கிளாஸ் பசங்களை வச்சு விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயம் எப்படி என் கிளாஸ் பசங்க எல்லாரும் ஒரு கேங்ஸ்டராக மாறணுன்ற கதையை நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். நீங்களும் என்ன மாதிரி ஒருத்தவங்களை பற்றி முழுசாக தெரியாமல் அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்கள விட்டு விலகி இப்போது தப்புன்னு ரியலைஸ் பண்ணி அவங்கள மிஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை ரீபோஸ்ட் பண்ணி விடுங்க. நான் அவங்கள அடுத்த எபிசோடில் பார்க்குறேன்.